அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய தேவ சன்னிதானத்திலே உம்முடைய திரு வார்த்தையை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். வார்த்தையையும் ஆவியையும் பிரிக்க முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற தூய ஆவியானவரே, உங்களை முழு உள்ளத்தோடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். Nous sommes en train d'étudier concernant la prière. நான் சொன்னேன் ஜெபத்தினுடைய ஓகே சரி நான் உங்களுக்கு சொன்னேன், ஜெபத்தினுடைய நேரத்தை விட ஜெபத்துடைய தரம் அல்லது ஜெபத்துடைய முக்கியத்துவத்தை நாங்கள் அறியணும். Par rapport au temps de la prière, ce qui est important, c'est la qualité de prière que nous faisons. ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் உணரும் பொழுது ஜெப நேரம் ஆட்டோமேட்டிக்காகவே அது அதிகரிக்கும். Nous ressentons l'importance de la prière, automatiquement le temps que nous accordons va augmenter. Okay. ஜெபம் நான் சொன்னேன், நான் அடிக்கடி சொல்றேன், முதலாவது பெரிய கீ வந்து பரிசுத்த ஆவியான தேவன். Et la première clé dont nous avons besoin, c'est du Saint-Esprit. இரண்டாவது பெரிய கீ வந்து ஜெபம். Et la deuxième clé essentielle, il s'agit donc de la prière. பரிசுத்த ஆவியான துணை இல்லாம நம்ம ஜெபம் பண்ண முடியாது. Sans l'aide du Saint-Esprit, nous ne pouvons pas prier correctement. அதனால தான் நான் சொன்னேன், முதலாவது பெரிய கீ பரிசுத்த ஆவியான தேவன். C'est pourquoi la première clé essentielle, il s'agit de Dieu, c'est-à-dire le Saint-Esprit. ஓகே. ஆகவே எங்களுடைய ஜெப வாழ்வு சரியா இருந்தால், si notre vie de prière est correcte, எங்களுடைய முழு வாழ்வும் வெற்றி வாழ்வா இருக்கும். alors toute notre vie dans l'ensemble sera une vie pleine de victoire. இல்ல இப்படி சொல்லவா, பொதுவா நம்முடைய வாழ்வு வெற்றி வாழ்வா இருக்கும். Ou bien, de façon générale, nous mènerons une vie victorieuse. நான் ஏன் பொதுவான்னு சொல்றேன்? Pourquoi je dis en சில général? வேளைகளிலே தேவன் நம்மை சில பள்ளத்தாக்களுக்குள்ளே கொண்டு வருவார். Parce qu'il y a certaines occasions dans notre vie, certaines incidences qui vont arriver où nous allons traverser la vallée de la mort. ஆனா ஜெபிக்கிறவனுடைய வாழ்வு பொதுவாய் நீங்க பார்த்தா அது வெற்றி வாழ்வா இருக்கும். Mais celui qui prie dans sa vie, il voit qu'il y a une certaine victoire en அது général. ஆவிக்குரிய வாழ்வா இருக்கட்டும், Que ce soit la vie spirituelle, அது அவங்களுடைய குடும்ப வாழ்வா இருக்கட்டும், ou encore sa vie familiale, அது ஒரு சபை வாழ்வா இருக்கட்டும், ou encore la vie dans l'église, அல்லது அவருடைய ஊழிய வாழ்வா இருக்கட்டும், ou encore sa vie dans le ministère, அல்லது அவருடைய சரீரத்திலே சுகபலமா இருக்கட்டும், ou alors sa vie, est-ce qu'il est en pleine santé? பொதுவாய் ஜெபம் பண்ணுகிறவருடைய, இப்படி சொல்லுவேன், பொதுவாய் உண்மையாய் ஜெபிக்கிறவருடைய வாழ்வு ஒரு வெற்றி வாழ்வா இருக்கும். Celui qui prie avec sincérité, de manière générale, il mène également une vie pleine de victoire. நாங்கள் பார்த்தோம், மோசே ஜெபம் பண்ணும்போது அங்க இஸ்ரவேல் ஜனத்துக்கு வெற்றி கிடைச்சதுன்னு சொல்லி யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். Dans Exode 17, on peut voir que lorsque Moïse a prié, grâce à lui, le peuple a obtenu une certaine victoire. ஆகவே நீங்க ஜெப வாழ்வு இல்லாட்டி பொதுவாக உங்களுடைய வாழ்வு வெற்றி வாழ்வாய் அமையாது. Et sans une vie de prière, s'il y a un manquement, il est difficile d'avoir une vie pleine de victoire. ஆகவே எங்களுடைய ஜெப வாழ்விலே அதைத்தான் வேதம் சொல்லுது, விழித்திருங்கள். C'est pourquoi la Bible dit veillez et priez. கவனமா இருங்க. Faites attention. இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. Priez sans cesse. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. Ne vous découragez pas et priez au contraire. எப்போதும் ஜெபத்தில் விழித்திருங்கள். Ils disent veillez sans cesse dans la prière. அப்படினா இந்த பிசாசு யாரை விளங்கலாம்னு பார்த்து கொண்டிருக்கிற பிசாசு உன் ஜெப வாழ்வை விளங்குறதுக்கு தான் சுத்தி வரான். Parce que le malin attend une occasion de chute dans notre vie, de fragilité, pour pouvoir intervenir et nous affaiblir. சிலர் ஜெப வாழ்வை குறித்து தரக்குறைவா பேசுறதை நான் பார்த்திருக்கிறேன். Il y a parfois certaines personnes qui parlent mal de la vie de prière. ஒரு நாள் அப்படி செய்யக்கூடாது. Il ne faut pas parler ainsi. நம்முடைய வெற்றி வாழ்வு, நம்முடைய சமாதானம், நம்முடைய சுகம், நம்முடைய குடும்ப வாழ்வின் சுகம், நம்முடைய சபையுடைய சுகம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வினுடைய கனிகள் எல்லாம் இந்த ஜெபத்துல தான் தங்கி இருக்கு. Que ce soit une vie pleine de victoire au sein de notre vie personnelle, familiale, au niveau du travail, ou encore dans l'église, le ministère que nous faisons, toutes ces choses, le fondement important, c'est notre vie de prière. C'est pourquoi j'insiste pour dire qu'il est très important de communiquer avec Dieu à travers la prière. Ok. முந்தி நான் பார்த்திருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது ஜெபத்திலே மிகவும் கவனமாக ஜாக்கிரதையாக அவர் இருந்தார். Et lorsque Jésus-Christ lui-même sous forme humaine vivait sur terre, nous avons vu que lui-même gardait ses temps de prière avec importance. உதாரணத்துக்கு வாசிக்க வேணா, நான் சொல்றது கேளுங்க. Je
Je vous donne un exemple, il n'est pas nécessaire de prendre le passage dans la Bible. லூக்கா 3:21 Dans Luc 3:21, அவர் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறினவுடன் ஜெபம் பண்ணினார், பரிசுத்தாவியானவர் அவர் மேல் இறங்கி வந்தார். lorsqu'il avait été baptisé, il est donc sorti de l'eau et à ce moment-là, le Saint-Esprit est venu sur lui. மத்தேயு 4:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கும் பொழுது 40 நாள் உபவாசம் பண்ணி தான் ஊழியத்தை தொடங்கினார். Et dans Matthieu 4:2, il est indiqué que lorsqu'il a commencé le ministère, il a fait 40 jours de prière et de jeûne avant de commencer ce ministère. மார்க் 1:35 சொல்லுது, அவர் அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ண போய்விட்டார். Et dans Marc 1:35, il est dit que de beau matin à l'aube, il s'est levé pour aller se recueillir en prière. லூக்கா 6:12 சொல்லுது, 12 சீசரை தெரிந்தெடுக்க முதல் அவர் ரா முழுவதும் ஜெபம் பண்ணினார். Dans Luc 6:12, il est dit qu'avant de choisir les 12 disciples, toute la nuit, Jésus passa un temps dans la prière. மத்தேயு 14:23 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் 5 அப்பத்தை 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு சீசரை அனுப்பிட்டு அவர் மலை மேல் ஏறி ஜெபம் பண்ண போனார். Dans Matthieu 14, il est indiqué qu'avec 5 pains et 2 poissons, il a prié afin de multiplier cela. Il est monté sur la montagne afin de prier avant de multiplier. லூக்கா 11:1 சொல்லுது, அவர் தனித்திருந்து ஜெபம் பண்ணினார். Et dans Luc, il est dit qu'il s'est isolé afin de se recueillir dans la prière. லூக்கா 9:28-29 சொல்லுது, அவர் மலை மேலே, அதாவது மறுரூப மலையிலே ஏறி அவர் ஜெபம் பண்ணும்போது அவருடைய வஸ்திரம் வெண்மையாக மாறினது. Dans Luc 9, il est dit que lorsque Jésus est monté sur la montagne afin de prier, même son vêtement est devenu tout blanc, plein de lumière. லூக்கா 22:44-45 சொல்லுது, அவர் முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார். Dans Luc 22:44, il est indiqué que Jésus s'agenouilla, se metta à terre afin de prier. லூக்கா 4:16 சொல்லுது, அவர் வழக்கம் போல ஜெப ஆலயத்துக்கு போனார். அப்படின்னு சொன்னா அவர் வழக்கம் போல ஜெபம் பண்ற வேளையிலே அவர் ஜெப ஆலயத்தில் காணப்பட்டிருக்கிறார். Dans Luc 4:14, il est dit que d'après son habitude, il parta dans le temple afin de faire la prière. Donc il avait l'habitude de prier. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டிருக்க இயேசுநாதரை குறித்து ஏசாயா 50:4 அவர் காலை தோறும் ஒவ்வொரு நாள் காலை தோறும் அவர் தேவ சமூகத்துக்கு போனார். Dans Ésaïe 50, verset 4, il est dit que chaque matin, il alla dans la présence du Seigneur, c'est-à-dire qu'il alla pour prier. நான் சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இவ்வளவு ஜெபம் தேவையா இருந்தால் நானும் நீங்களும் மாத்திரம். Si Dieu qui est lui-même Jésus-Christ avait besoin d'autant de prières, de faire des prières, combien nous avons besoin de prières dans notre vie? முந்தைய சொல்லியிருக்க பழைய ஏற்பாடு முழுவதிலே ஜெபத்தை பார்க்கலாம். Et dans l'Ancien Testament, je vous l'ai déjà dit et je répète qu'on peut voir plusieurs passages où il est indiqué qu'il priait. ஜெபங்கள் தேசத்தையே மாற்றினது. Et que par ces prières, même la situation du pays a changé. ராஜாக்களை அந்த ஜெபங்கள் முறியடித்தது. Et même les rois ont été changés par la puissance de la prière. அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கையில பார்த்தால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சட்டங்களையும் ஜெபத்தை குறித்து அல்லது உபவாசத்தை குறித்து வருது. Et dans le livre des Actes, on peut voir que dans chaque chapitre, il est indiqué de prière ou encore de jeûne. ஆகவே நாங்க ஜெபத்தை மறந்துவிடக் கூடாது. C'est pourquoi nous ne devons pas oublier de faire des prières. அதுக்கு பிரையாரிட்டி கொடுக்கணும். Nous devons donner la priorité à la prière. அதுக்கு நல்ல முன்னுரிமை கொடுக்கணும். Nous devons donner la première place. காலையில் எழுந்த உடனே முதலாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை ஜெபம். C'est-à-dire que de beau matin, quand nous nous levons, la première chose à faire, c'est de prier. அந்த ஜெபம் எப்படி நீ செய்யலாம்? பாட்டு பாடிட்டு வேத வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு மாறி அதே பிரச்சனை இல்லை. ஆனா ஜெபத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். Que tu chantes ou bien que tu commences par la prière ou par lecture de la Bible, quoi que tu fasses, il faut donner la première place à ce temps, c'est-à-dire la prière. ஜெபம் தேவன் உனக்கு காண்பிக்கிற மாதிரி நீ ஜெபிக்கலாம். Tu peux prier de façon à ce que l'Éternel te dirige dans cette prière. ஆனா ஜெபம் பண்ணணும். Mais il est important de prier. ஆகவே மீண்டும் சொல்றேன், இன்னைக்கு யாராவது ஜெப வாழ்விலே நீங்க சீரியலனா சீர்படுத்துங்க. C'est pourquoi je répète, si aujourd'hui quelqu'un vous n'avez pas gardé cette communication avec Dieu, qu'elle n'est pas dans vos habitudes, il faut à nouveau avoir ce fondement de prière. எலியா செஞ்ச காரியம் முதலாவது அந்த உடைஞ்சி போன அந்த பலிபீடத்தை செப்பனிட்டான். La première chose qu'a fait Élie, c'est qu'il est parti pour reconstruire ce temple qui a été détruit. செருபாபேல் ஜனங்களோடு கூட பாபிலோனிலிருந்து விடுதலை அடைஞ்சு எருசலேமுக்கு வரும்பொழுது முதலாவது செஞ்சது அவர் பலிபீடத்தை கட்டினது. Ce qu'a fait Zorobabel quand la Babylone a été détruite, il est revenu à Jérusalem et il est parti pour faire les reconstructions. ஆகவே நாம ஜெபத்தை செப்பனிட்டு நாம வடிவா நம்ம வச்சுக்கணும். Et toutes ces choses ont été faites en mettant en avant la prière. நீ ஜெபத்திலே தவறு விட்டால் நீ எல்லாவற்றையும் தவறுவாய். Parce
Parce que si tu ne fais pas cette prière, si tu ne donnes pas l'importance à cette première case, alors les choses que tu vas faire après vont échouer. ஏன்னா வேதம் சொல்லுது உம்மால் அன்றி எங்களால் எதுவும் செய்ய முடியாது. Parce que la Bible dit, Seigneur, sans toi, je ne peux rien accomplir tout seul. ஆகவே ஜெபம் இல்லாமல் நீங்க எதையும் சாதிக்க முடியாது. C'est pourquoi cela veut dire que sans prière, tu ne pourras pas faire des exploits dans ta vie. இன்றைக்கு அநேகருடைய வாழ்விலே வருத்தமா இருக்கலாம், அல்லது பொருளாதார குறைவா இருக்கலாம், ஆவிக்குரிய குறைவா இருக்கலாம், செய்கிற ஊழியத்தில் ஒரு கனி இல்லாமல் இருக்கலாம், ஒரு சோர்வான நிலைமையிலே ஆவிக்குரிய இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஜெப வாழ்விலே நீங்க சரியா இல்லாததுதான். Aujourd'hui, s'il y a une faiblesse dans votre vie spirituelle, dans votre vie personnelle, il y a des manquements, des obstacles, ou dans votre santé, il faut savoir que la base de toutes ces choses, la question que vous devez vous poser, c'est est-ce que vous êtes correct dans votre vie de prière? Ok, இப்போ நான் அத்திவாரத்தை போட்டுட்டேன். Je vous ai parlé du fondement. ஜெபம் முக்கியம். Et que donc la prière est importante. ஜெபம் இல்லாட்டி உன்னுடைய எல்லா வாழ்வும், குடும்ப வாழ்வு தொடக்கம், பிள்ளையோட வாழ்வு தொடக்கம், நோய் தொடக்கம், சபையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஞானம். Et que sans la prière, que ce soit ta vie personnelle, celle de tes enfants, de ta famille, tu vas rencontrer des problèmes que tu auras difficilement résoudre parce que tu es en manque de prière. ஆனால் நாங்க சிலுவையில ஜெபிக்கிறோம், ஆனால் இந்த பலனையும் பெருசா காணாம இருக்கிறோமே அப்படின்னு அது என்ன கேட்கலாம் நீங்க. Parfois certains vous posez cette question, je prie énormément, et pourquoi je n'en vois pas les réponses? நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், பவுல் சொல்லுவாரு, நான் சொன்ன சுவிசேஷத்தை சரியா நீங்க ஏற்றுக்கொண்டா நீங்க ரட்சிக்கப்படுவீங்க, அப்படி இல்லைன்னா ரட்சிக்கப்பட மாட்டீங்க. Paul disait que si vous écoutez l'évangile que je vous annonce correctement, alors vous allez être sauvés. அதுபோல ஆண்டவர் சொல்றார், நான் சொன்ன பிரகாரமா நீ ஜெபம் பண்ணினால் ஜெபத்துடைய வல்லமையை நீ காண்பாய். De la même façon, Jésus a dit, si vous priez convenablement comme je vous ai appris, alors vous allez voir les bénéfices, les résultats de la prière dans votre vie. ஆண்டவர் தெளிவா சொன்னார், நீ அறை பூட்டிட்டு உள்ள இருந்து ஜெபம் பண்ணு, வெளியரங்கமான அந்த வல்லமையை நீ காண்பாய். Jésus a dit clairement, ferme la porte de ta chambre, sois seul et prie, et alors tu verras le pouvoir, la puissance de la prière dans ta vie. நான் ஜெபத்துல வல்லமை கண்டிருக்கிறேன். Si vous me posez la question, est-ce que j'ai déjà vu le pouvoir dans la prière? Oui, je l'ai vu. நீங்களும் பலர் அதை கண்டிருக்கலாம். Et donc peut-être même que vous-même vous avez déjà obtenu et vu cette puissance dans la prière. ஆனால் நாங்க எல்லாருமே காண வேண்டிய அளவுல ஜெபத்துடைய வல்லமையை காணவில்லை. Je pense que de manière générale, que ce soit vous et moi, nous n'avons pas vu de la manière entière convenable la puissance qu'apporte la prière dans notre vie. நான் சொன்னது பவுல் சொன்னது போல நான் சொன்ன சுவிசேஷத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டால் ஒளிய ரட்சிப்பு வராது. Si vous acceptez la bonne nouvelle que je vous accepte mot à mot comme je vous le dis, alors seulement vous serez sauvés, a dit Paul. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்ன பிரகாரமாய் நீ ஜெபம் பண்ணினால் வல்லமையை காண்பாய். Et donc si tu pries comme je te l'ai appris, comme je t'ai instruit, alors tu verras la puissance de la prière s'opérer dans ta vie. நீ நினைச்ச மாதிரி நான் ஜெபம் பண்ணும்போது நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Mais si toi tu pries comme tu en as envie, je ne suis pas dans l'obligation de répondre à tes prières. ஆகவே சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. C'est pourquoi il y a certaines choses que nous devons acquérir, suivre dans la prière. சிலது செய்யக்கூடாது நாங்க. Il y a des choses que nous devons faire et pas faire. சிலது செய்யணும். Il y a donc des principes que nous devons அப்பதான் ஜெபத்துடைய வல்லமை வெளிப்படும். Seulement si je suis ces principes, alors je verrai les bénéfices de la prière. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் ஜெபகீர்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவேன். Si vous demandez si je suis quelqu'un qui a obtenu la victoire dans la prière, quelqu'un de victorieux, je dirais que non. ஆனா ஜெபத்துக்கு நீ முன்னுரிமை கொடுக்கறத கேட்டா ஆம், ஒவ்வொரு நாளும் முன்னுரிமை கொடுக்கிறேன். Si vous me posez la question, est-ce que vous donnez la priorité à la prière dans votre vie, je vous répondrai que oui. அது தனி ஜெபமா இருந்தாலும் சரி, Que ce soit la prière individuelle, குடும்ப ஜெபமா இருந்தாலும் சரி, ou la prière en famille, அது சபை கூடி வர ஜெபமா இருந்தாலும் சரி, encore la prière du நான் Saint-Esprit. பிரியாரிட்டி கொடுக்கறாங்க. Je donne son importance à chaque chose. ஒரு அலுவலகம் ஏதாவது கட்டாயம் போகணும்னா நான் Zoomல வர மாட்டேன், மற்றபடி நான் எப்பவும் Zoom திறக்கும்போது நான் நிற்பேன். Sauf si j'ai un rendez-vous très important, ou sinon au contraire, je suis toujours connecté sur Zoom au moment de la prière. ஆனால் ஜெபத்துடைய வல்லமையே முழுவதுமா தெரியும்னா இல்ல. Mais si vous me dites, est-ce que vous avez vu entièrement la puissance de la prière s'opérer dans ma vie, je vous dirais que non. இருதயத்துல இருந்து De mon cœur, தேவன்கிட்ட கேட்கணும், எனக்கு ஜெபம் செய்ய தெரியாது, கொஞ்சம் தெரியும், ஆனா கணக்கு தெரியாது, நீங்க எனக்கு சொல்லித்தாங்க. il faut prier depuis notre cœur en demandant au Seigneur, je ne sais pas parfaitement prier, aide-moi à prier, dirige-moi dans la prière, Seigneur, instruis-moi.
பலம் அல்ல பராக்கிரம் அல்ல பரிசுத்த ஆவியினாலேயே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. Ce n'est pas par la force, ce n'est ni par l'intelligence, c'est par la puissance du Saint-Esprit que ces choses s'accompliront, dit la அப்ப parole. இயேசுநாட்ட சொல்லணும், உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க. Il faut donc demander à Jésus, par ton Saint-Esprit, aide-moi et apprends-moi à prier. நான் ஜெபிக்கிறேன், Je prie, ஆனா எனக்கு அது திருப்தி இல்லை. mais je ne suis pas satisfait. எனக்கே தெரியுது அது நீங்க எதிர்பார்க்கிற ஜெபத்தை நான் செய்யல, எனக்கே தெரியுது. Je sais donc que je ne prie pas de façon convenable comme Dieu l'espère. ஆகவே முதலாவது கண்டித்து உணர்த்தப்படணும் நம்ம ஜெபம் சரியில்லை. D'abord, il faut nous-mêmes ressentir au fond de nous que notre façon, notre manière de prier n'est pas complète, n'est pas bien. எதிலேயும் கண்டித்து உணர்த்தப்படாவிட்டால் நாங்க அதுல எதையுமே நாம செய்ய மாட்டோம். Si je n'ai pas cette culpabilité, si je n'ai pas envie de changer, alors je ne pourrai pas changer. பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாக சொன்னது போல La Bible dit que celui qui est saint, qu'il soit encore plus sanctifié. ஜெபம் பண்றவன் இன்னும் ஜெபம் பண்ணட்டும். C'est ainsi que celui qui prie, prie davantage. ஜெபம் தான் நான் சொன்னேன், பரிசுத்தாவின் அடுத்ததாக எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம், அணு ஆயுதம் இந்த ஜெபம். Après la présence du Saint-Esprit que nous devons garder, qui est importante, la deuxième chose, c'est le fait de nous devons prier. ஆனா சரியாக நம்ம ஜெபம் பண்ண பழகணும். Mais est-ce que nous devons savoir comment nous devons prier de façon convenable? ஜெபத்திலே பல காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளணும். Parce qu'il y a beaucoup de choses que nous devons apprendre dans la façon de prier. முதலாவது நம்ம விசுவாசமாய் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளணும். La première chose, c'est que nous devons prier avec foi. அநேகமா ஜெபம் பண்ண போகும்போது தான் அந்த விசுவாசம் முன்னுக்கு வந்து நிக்குது. Parce que la plupart du temps, lorsque nous allons prier, on voit que nous sommes dans le doute. பவுல் சொல்றான், நான் நன்மை செய்யணும்னு நினைக்கும் போது தீமை உண்டென்ற ஒரு பிரமாணத்தை நான் காண்கிறேன். Paul dit, lorsque je voudrais faire le bien, j'ai l'impression de voir un autre commandement de l'autre côté, qui est le mal. அது எல்லாத்துக்கும் பொருந்தும். Et cela, on peut appliquer cette parole pour beaucoup de choses. ஜெபத்துக்கும் பொருந்தும். Et également pour la prière. நல்ல முடிவெடுக்கிறோம் ஜெபம் பண்ணணும். J'ai envie de prier, je veux prendre cette décision qui விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும் முடிவெடுக்கிறோம். Et je me dis également, il faut que je prie avec foi. ஆனா போய் முழங்கால் படியிட்டோன்னா எடுத்த முடிவெல்லாம் எங்க போகுது நமக்கு தெரியல. Lorsque je me mets à genoux, je ne sais pas où sont toutes ces décisions que j'ai prises. Je n'y arrive pas. நான் முதல்ல காட்டுறேன், விசுவாசம் முக்கியம். Donc la première chose, je vous dis que la foi est importante dans la prière. ஆனால் இன்றைக்கு நான் சொல்றேன், அநேகர் அந்த விசுவாசத்தை எப்படி வர்த்திக்க பண்றதுன்னு தெரியாம நாம தவிக்கிறோம். Et beaucoup d'entre nous aujourd'hui, nous ne savons pas comment accroître cette foi dans notre vie. அறிவில்லாமல் என் சனங்கள் சங்காரம் போறதுன்னு வேதம் சொல்லுது. Comme la Bible dit qu'aujourd'hui mon peuple est anéanti parce qu'il a perdu le sens. ஒரு பாஸ்டர் இப்படியா சொன்னார், சபையில சரியான டீச்சிங்கும் இல்ல அல்லது பிழையான டீச்சிங் தான் அதிகமா கொடுக்கப்படுது. Un pasteur a dit ainsi, dans l'église il n'y a pas le bon enseignement, mais également il y a le mauvais enseignement qui est dit. அவர் சங்காரமாக காரணம் நோ டீச்சிங் அண்ட் ராங் டீச்சிங். Et donc il dit ainsi, pourquoi est-ce que mon peuple est comme ça, il est perdu? Parce qu'il n'y a ni le bon enseignement, mais en plus de cela, un mauvais enseignement qui leur est donné. ஜெபத்தை குறித்து சரியான டீச்சிங் இல்லாட்டியும் நாம வளர முடியாது. Si aujourd'hui nous n'avons pas eu les bonnes explications sur la manière de prier, nous ne pourrons pas grandir dans le Seigneur. ஜெபத்தை குறித்து பிழையான டீச்சிங்கா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. Et de l'autre côté, si nous avons eu de mauvaises explications, de mauvaises manières pour apprendre à prier, alors nous ne pourrons pas évoluer dans notre prière. ஆகவே நம்ம தரமான புக்ஸை எடுத்து வாசிக்கலாம். C'est pourquoi il est important de s'enrichir par des livres dans ce sujet. வேதத்தில் இருக்கிற ஜெப சொல்லப்பட்ட இடங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். Et également méditer et lire davantage tous les passages où on parle de prière à travers la Bible. அப்பதான் நாங்க சரியா ஜெபம் பண்ண பழகலாம். Et à ce moment-là, nous pouvons apprendre quelle est la manière convenable pour prier. சரி, இப்போ நான் ஒன்று சொல்றேன், ஒரு உதாரணம் சொல்றேன். Je vais vous donner un exemple. இல்ல ஒரு ரெண்டு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, நாம வழக்கம் வாசிக்கிற சில வசனங்களை வாசிப்போம். விசுவாசத்தை குறித்து முக்கியமான சில வசனங்களை வாசிட்டு நம்ம போவோம். எபிரேயர் 11:6 அது மிக முக்கியம். எபிரேயர் 11:6. Hébreux 11, verset 6. Or, sans la foi, il est impossible de lui être agréable, car il faut que celui qui s'approche de Dieu croit que Dieu existe et qu'il est le rémunérateur de ceux qui le cherchent. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஓகே, மத்தேயு 21 திருப்பிக் கொள்வோம். Matthieu chapitre 21. 19 தொடக்கம் 22.
மத்தேயு 21 19 தொடக்கம் 22. Versets 19 à 22. Montrez-moi la monnaie avec laquelle on paie le tribut. Voyant un figuier sur le chemin, il s'en approcha, mais il n'y trouva que des feuilles. Et il lui dit, que jamais fruit ne naisse de toi. Et à l'instant, le figuier sécha. Les disciples qui virent cela furent étonnés et dirent, comment ce figuier est-il devenu sec en un instant? Jésus leur répondit, je vous le dis en vérité, si vous aviez de la foi et que vous ne doutiez point, non seulement vous feriez ce qui a été fait à ce figuier, mais quand vous diriez à cette montagne, ôte-toi de là et jette-toi dans la mer, cela se ferait. Tout ce que vous demanderez avec foi par la prière, vous le recevrez. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஓகே, இப்போ இது பல இடங்கள்ல உங்களுக்கு தெரியும், விசுவாசத்தை பற்றி பேசுறது தெரியும். Vous voyez que dans ce passage également on parle de la foi. அந்த லாசர் மரித்த போது கூட ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய்ன்னு. Lorsque Lazare est décédé également, Jésus a dit, si tu as foi en Dieu, alors tu verras sa gloire. நூற்றுக்கணக்கானுடைய விசுவாசத்தை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். Et également concernant la foi du centenier, on voit que les gens étaient étonnés. இந்த சீரோ பெண்ணுக்கு அந்த பிள்ளையுடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். Et également la foi. விசுவாசம் பெரிதுன்னு சொன்னார். Et également en voyant la foi d'une petite fille, Jésus a dit que ta foi est grande. எங்கெல்லாம் தேவன் அற்புதத்தை செய்ய வாஞ்சித்தாரோ அங்கெல்லாம் விசுவாசம் இருக்கான்னு சொல்லி பார்த்தார். Et dans chaque endroit, événement, lorsque Dieu voulait accomplir un miracle, il a regardé si là-bas les gens avaient la foi. அந்த ரெண்டு குருடர்கிட்ட கேட்டா, நீ இதை நான் செய்ய முடியும், நீ விசுவாசிக்கிறியா? Il a demandé aux deux aveugles, je peux vous guérir, mais est-ce que vous avez la foi que je peux le faire? நீங்க முழு பைபிள் எடுத்து வாசித்தாலும் விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. Dans toute la Bible, vous pouvez lire qu'on donne une certaine importance à la foi. வேத தெளிவா சொல்றது விசுவாசம் இல்லாமல் அவரை பிரியப்படுத்த முடியாது. அவருக்கு சேர்கிறவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். Parce que la Bible dit clairement que sans la foi, nous ne pouvons plaire à l'Éternel. Il donne la réponse, il donne bénédiction dans la vie de celui qui le cherche avec foi. இது அதிகமா நீங்க கேள்விப்பட்ட ஒரு காரியம். Et donc c'est une chose que vous avez, la plupart d'entre vous, entendu déjà. ஆனா இப்ப நான் சொல்ல விரும்புறது, ce que je veux vous dire maintenant, எப்படி இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்றது? Comment est-ce que nous pouvons accroître, faire grandir cette foi? பல பாஸ்டர் சொல்லிருக்காங்க, நீங்க விசுவாசிச்சா ஆகும் பிரதர்னு. Il y a beaucoup de pasteurs qui ont dit, mais si vous avez foi, vous pouvez avoir ces choses. ஒருத்தர் வாரான். Il y a quelqu'un qui vient, par exemple. நாங்க சொல்றோம், விசுவாசிங்க பிரதர், அதெல்லாம் சரி வரும். Et on lui dit, ayez la foi, frère en Christ, comme ça, toutes ces choses, vos problèmes vont être résolus. Et je suis sûr que cette chose, lui-même le sait. Mais le problème et la question réelle, c'est comment est-ce qu'il peut accroître cette foi? சபையில எல்லாரும் பரிசுத்தப்படு பிரசங்கிக்கிறாங்க. எங்க எடுத்தாலும் பார்க்குற பிரசங்கிக்கிறாங்க. On écoute beaucoup de prédications, par exemple, sur le fait de sanctifiez-vous, soyez saints pour Dieu. இன்னைக்கு அது தேவையில்லை. Mais nous n'avons pas besoin de cela. நான் சொல்றேன், moi je vous dis, அவன் எப்படி பரிசுத்தப்பட முடியும்னு சொல்லி கொடு. Il faut plutôt lui expliquer, lui enseigner comment se sanctifier. பரிசுத்தப்படணும்னு எனக்கு தெரியும். Je sais moi-même qu'il faut se sanctifier. பரிசுத்தமாக உனக்கும் தெரியும். Et toi-même tu le sais qu'il faut se sanctifier. எப்படி பரிசுத்தப்பட வேண்டும்னு சொல்லிட்டா எனக்கு தெரியாது. Mais la vraie question que nous devons chercher, c'est comment se sanctifier. ஜெபம் முக்கியம்னு எனக்கு தெரியும். Nous savons également que la prière est une chose importante. ஆனா அது எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்கணும் எங்களுக்கு. Mais il faut enseigner comment nous devons prier. ஓகே, அப்ப விசுவாசி பிரதர் சிலர் சொல்லுவாங்க, விசுவாசியோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். Certains disent à certains chrétiens, aie la foi et tous tes problèmes seront résolus. அதுக்கு வசனம் இருக்குது, விசுவாசத்தினால எல்லாம் கூடும். Il y a également la parole qui dit,
celui qui a foi, toute chose est possible à celui qui a foi. தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனாலும் எல்லாம் கூடும். Parce que tout est possible à Dieu et tout est possible à celui qui garde la foi. எனக்கு தெரியும். Et moi-même je le sais. ஆனா எப்படி விசுவாசம் வர்த்திக்க பண்றது? Mais la question réelle c'est comment croître cette foi? எப்படி உயிருள்ள விசுவாசத்தோட நான் ஜெபம் பண்றது? Comment est-ce que je peux rendre cette foi pleine de vie et prier dans ce sens? அநேக நேரம் நாங்க பொதுவா ஜெபிச்சு விட்டுறோம். De façon générale, je fais une prière simple. ஏன்னா எங்களுக்கு குறிப்பா ஜெபிச்சா அது கிடைக்காது, சும்மா பொதுவா ஜெபிச்சிட்டு போயிடுவோம், ஜெபிச்சிட்டு போயிடுவோம். Parce que je sais que si je détaille ma prière ou si j'accentue ma prière dans cet objectif, je ne l'aurai pas. Donc je prie de façon simple. நீங்க எல்லாரும் ஜெபம் பண்றவங்க தான். Ici, vous êtes la plupart et même tous, vous êtes des gens qui prient. அதே நம்ம எல்லாம் ஜெபத்துல குறைவுள்ளவர்கள் தான். Mais nous avons également des faiblesses dans la prière. சில காரியங்களை ஜெபிச்சு நம்ம வெற்றி பெற்று இருக்கிறோம். Parfois, nous avons fait certaines prières et nous avons obtenu certaines victoires. நாங்க அநேகமா அந்த அந்த சிரோபெனுக்கு பெண் எப்படி ஜெபிச்சா, அப்பம் வேணா எனக்கு இந்த துண்டியாவது தாங்க, நான் சாப்பிடுறதா துண்டு அதை தந்தா காணும் என்ற பிள்ளைக்கு. C'est comme le petit enfant qui a dit que je ne veux pas le pain, mais je veux au moins les miettes que mangeraient ces chiens. C'est une histoire qui est dans la Bible. நாங்க அப்படித்தான் அதிகமா பெற்றுக்கொள்றோம். சரியான ஜெபத்தை பெற்றுக்கொள்றது இல்ல, அந்த துண்டை பொறுக்கி சாப்பிடுறதுக்கு ரெடியா நிக்கிறோம். De la même façon, nous ne sommes pas prêts à obtenir ce dont nous avons besoin. Nous voulons seulement les petites miettes de ce dont nous avons besoin. ஆண்டவர் சொன்னார் அப்பம் அந்த பிள்ளைக்கு தான் அப்பம். Et Jésus a répondu dans cette parabole, le pain est fait pour les enfants. நாங்க இயேசுநாதரை விசுவாசிக்கிறபடினா தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். Et aujourd'hui, comme nous avons foi en Jésus-Christ, nous sommes ses enfants. அப்ப எங்களுக்கு அப்பம் கிடைக்கிறது. Et donc nous avons besoin du pain réellement. துண்டை சாப்பிட்டு வாக்கப்புறம் வாழ வேண்டிய அவசியம் இல்ல. Nous n'avons pas besoin de manger ces miettes pour continuer à vivre. எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். Il faut que tous nos besoins soient pourvus par Dieu. சில காலங்களிலே அது சிலருக்கு சில குறைவு இருக்கு, அதை பத்தி யோசிக்காத. Dans certains moments dans notre vie, nous avons des inconvénients. Je ne parle pas de cela. பொதுவா நாங்க ஆவிக்குரிய வாழ்வில் உலக ரீதியான வாழ்வில் சர்வ ரீதியான வாழ்வில் பலமா தான் இருக்கணும். Mais dans ce temps que nous avons sur terre, dans notre vie mondaine, nous avons certains besoins et nous avons également certaines faiblesses. ஆனா ஜெபிக்க தெரியாதபடினால, Mais comme nous ne savons pas réellement prier, நாம பெற்றுக்கொள்ள முடியாம இருக்குது. alors nous ne recevons pas. என்னை சேர்த்தா சொல்றேன். Et je m'inclus dedans, dit le pasteur. நான் எவ்வளவு காலம் கற்றுக்கொண்டிருக்கேன், இப்போ நான் கற்றுக்கொள்றேன். J'apprends depuis plusieurs années et je continue à apprendre. ஓகே, இப்போ எப்படி விசுவாசம் வளர்த்தியது, அதுதான் முக்கியம். Donc comment croître cette foi? Voilà la question. முதலாவது, Premièrement, விசுவாசின்னு சொல்றாங்க. on parle de fidèles, des gens qui ont donc la foi. விசுவாசிச்சா சரி வரும்ங்கறாங்க. On dit que si nous avons la foi, toute chose est possible. சரி, இப்படி வைப்போம். இப்போ ஒரு ஆளுக்கு வியாதி. Admettons, je vous donne un exemple, quelqu'un est malade. அல்லது ஆவிக்குரிய தேவை எதுவா இருக்கட்டும். Ou alors il a un besoin spirituel. விசுவாசிச்சா அது கிடைக்கும்னு சொல்றாங்க. Et on lui dit, bah, si tu as la foi, tu vas recevoir. நாங்களும் முயற்சி பண்றோம் விசுவாசிக்க. Nous aussi, donc, nous essayons de notre côté d'avoir cette foi. ஆனா அந்த விசுவாசம் வருது இல்ல. Mais cette foi n'est pas suffisante. ஆட்கள் சொல்றாங்க, நீ நினைச்சு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியாது. Comme a dit Jésus, c'est pas à toi d'avoir cette foi et de l'agrandir toi-même. நீங்க நாம அப்படிதான் நினைச்சிருக்கோம். Parce que nous pensons que nous pouvons le faire nous-mêmes. எனக்கு விசுவாசம் இல்ல. On se dit, je n'ai pas la foi. நான் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண போறேன். Et donc je vais essayer de l'augmenter. நான் முயற்சி பண்ண போறேன். Et donc je vais essayer. நான் இன்னும் விசுவாசிக்க போறேன். Et donc je vais augmenter ma foi. இப்படித்தான் உங்களுக்கு அநேக சொல்லி கொடுத்தாங்க. Voilà comment on vous a peut-être enseigné. இது 100% பிழையான ஒரு கருத்து. Mais cela est quelque chose de faux à 100%. அப்படி நான் முயற்சி பண்ணி விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியாது. Ce n'est pas la bonne méthode, ce n'est pas à moi de agrandir ma foi qui est au-dedans de moi. முதலாவது இப்படியே கூட சொல்லுவேன். விசுவாசத்தை நாங்க விசுவாசிக்கிறோம். விசுவாசம் முக்கியம் இல்ல. எதனே விசுவாசம் வைக்கிறோம் அதுதான் முக்கியம். Nous avons foi, nous disons que nous avons peu de foi, mais la question réelle c'est en quoi j'ai foi. நீ உங்க இன்னைக்கு நம்ம அநேகர் எங்க விசுவாசத்தின் மேல விசுவாசம் வைக்கிறோம். Parfois nous avons la foi en la foi que nous avons. அதெல்லாம் முக்கியம். Ce n'est pas la chose essentielle. நீ யார் மேல விசுவாசம் வைக்கிற அதுதான் முக்கியம். எது மேல விசுவாசம் வைக்கிற அதுதான் முக்கியம். La question à te poser c'est en quoi tu as foi ou alors en qui tu as foi. விசுவாசம் குறைவா விசுவாசம் கூடுதான்னு ரெண்டாவது பாப்போம். Ça c'est la deuxième question à se poser, est-ce que ta foi diminue ou est-ce qu'elle a augmenté? இப்ப நாங்க தேவன் மேல விசுவாசம் வைக்கணும். Mais ce que nous devons faire c'est avoir la foi en Dieu. இந்த வேதம் எழுதி கொடுத்தது
படிச்சு தியானம் பண்ணிட்டு போறதுக்கல்ல, இந்த வேதம் எழுதி கொடுத்தது ஒரு வழி காட்டுறது, அது தெய்வத்தை போய் நாங்க சந்திக்கிறதுக்கு. Cette Bible nous a été donnée entre nos mains afin que nous lisons et que nous puissions connaître le chemin qui nous mène à Dieu. அப்ப நீ ஒரு நிமிஷத்துல இப்ப வருத்தம் வந்து இருக்குது, ஒரு நாளைக்கு சுகம் இல்ல, நான் உடனே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி ஜெபம் பண்ண போறேன்னு சொல்றது போய் அது அப்படி நீ விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியாது. Par exemple, tu entends que quelqu'un est malade, tu pries pour lui et tu te dis en toi, je vais augmenter ma foi et prier pour cette personne malade pour qu'elle guérisse. C'est pas ainsi que tu dois agir. நீ யார் மேல் விசுவாசம் வைக்கிறதுங்கிறது முக்கியம். Le plus important, c'est en qui tu as foi. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். Je vous donne encore un autre exemple. ரெண்டு பாலம் இருக்குன்னு வைங்க. பாலம். Admettons qu'il y a deux ponts de chaque côté. இப்ப ஒன்று உடைஞ்ச பாலம், ஒன்று பலமான பாலம். Il y en a un qui est brisé et l'autre qui est en bon état. இப்ப இந்த இவன் சொல்றான், உடைஞ்ச பாலத்துக்கு ஆண்டு வந்து நான் விசுவாசத்துல தாண்டுவேன், அது உடையாது. Et il y en a un qui dit devant le pont qui est brisé, je vais pouvoir traverser sur le pont, je ne tomberai pas parce que j'ai la foi. அடுத்தவன் நல்ல பலமான புதுசா கட்டப்பட்ட பாலம். Et il y en a un autre qui reste devant le pont qui est bien fait. அவனுக்கு விசுவாசம் பெருசா இல்ல, முந்தி ஏதோ பிரச்சனையால பாலத்துக்கு போய் பயம். Et donc celui-là, il a peur. கொஞ்சம் விசுவாசத்தோட அவன் போறான். Et avec très peu de foi, il avance dans இவன் ce பெரிய pont. விசுவாசத்தோட போறான். Alors que l'autre avance avec beaucoup plus de foi dans celui qui est cassé. யாரு விடுவா? À votre avis, qui est-ce qui va tomber? பெரிய விசுவாசத்தோட போறவன். ஏன்னா அவன் போற பாலம் வந்து உடைஞ்ச பாலம். C'est celui qui a beaucoup de foi parce qu'il traverse vers le pont qui est déjà brisé. விசுவாசம் முக்கியம் இல்லைன்னு சொல்லல. Je ne dis pas que la foi n'est pas importante. அந்த ஆப்ஜெக்ட் நீ யார் மேல விசுவாசம் எதில் மேல அல்லது யார் மேல விசுவாசம் வைக்கிறதுங்கிறது முக்கியம். Mais le plus important, c'est en quoi tu as foi ou alors en qui tu as foi. நீ எவ்வளவு விசுவாசம் இருந்து உடைஞ்ச பாலத்து மேல கால் வச்சா அது உடையத்தான் செய்யும். Même si tu as énormément de foi dans ton cœur, mais que tu avances devant un pont qui est brisé, il est certain que tu vas tomber. கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் பலமான பாலத்து கால வச்சா அது நீ கடந்து போயிடலாம். Au contraire, si ta foi est minime, mais que tu avances devant un pont qui est bien construit et fort, il est certain que tu vas le traverser. Cette foi est suffisante. அப்ப நீ யார் மேல வைக்கிற விசுவாசம் முக்கியம். Donc aujourd'hui, c'est important. Quel est l'objet de ta foi? En quoi? En qui repose ta foi? இப்ப அடுத்து பார்ப்போம், இந்த விசுவாசம் எப்படி வர்த்திக்கப்பட முடியும். La deuxième question, comment est-ce que nous pouvons accroître cette foi? யார் மேல விசுவாசம் வைக்கணும்? Nous avons déjà dit en qui nous devons avoir la foi. உன்னுடைய விசுவாசத்தின் மேல அல்ல. C'est pas dans ta propre foi que tu dois espérer. தேவன் மேல் விசுவாசம் வைக்கணும். Mais tu dois espérer avoir foi en Dieu. அவர்தான் ஸ்திரமான பாலம். Parce que c'est lui qui est le fondement éternel. ஆனா இப்ப நாங்க ஸ்லாக் சொல்றோமே, நீங்க சுகம் இல்லையா, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, நல்லா விசுவாசிங்க பெருத்த இன்னும் விசுவாசிங்க, அப்ப அது சுகமாயிடும். Parce que certains disent vous êtes malade, alors vous devez prier, alors vous devez augmenter votre foi afin de prier davantage et alors vous allez en voir des résultats. அப்படி விசுவாசம் வராது. Mais la foi ne viendra pas, n'augmentera pas de cette façon-là. ஆட்டோமேட்டிக்கா பம்ப் பண்ணி விசுவாசத்தை வர்த்திக்க வெளியில கொண்டு முடியாது. On ne peut pas nous-mêmes essayer de prendre au fond de nous, de puiser pour augmenter notre foi. Cela ne se fait pas ainsi. ஒரு சூழ்நிலை வந்த உடனே நீ உன்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியாது. Dès que tu es devant une situation critique où tu as besoin de foi, tu ne peux pas demander à augmenter ta foi. நீ எதன் மேல் விசுவாசம் வச்சிருக்கிற? Mais la question réelle, c'est en quoi tu as foi. அவரை குறித்த அறிவு உனக்கு பெருகும்போது, il faut que l'intelligence concernant Dieu augmente dans ta vie. எந்த அளவு நீ வேதத்தை வாசித்து வேதத்தை தியானித்து தெய்வம் யாரை வச்சிருக்கிறியோ, உனக்கு அந்த சின்ன விசுவாசமும் அந்த பெரிய பாலத்தை தாண்டி போகும். À quel point est-ce que tu as l'intelligence de la connaissance de connaître le Seigneur Jésus-Christ, même si cette foi est minime, alors tu pourras traverser ce pont. நம்முடைய அநேகருக்கு விசுவாசம் இல்லாத காரணம் வேதம் வாசித்து அந்த வேதத்திலே இருக்கிற தெய்வத்தை குறித்து ஒரு அறிவு கிடையாது. La plupart du temps, pourquoi notre foi n'est pas suffisante? Parce que nous ne lisons pas la Bible, nous ne méditons pas sa parole, nous n'avons pas suffisamment la connaissance de la parole concernant Dieu. உன்னுடைய விசுவாசம் அல்ல உன்னை வாழ வைக்கிறது. Ce n'est pas ta foi qui te fait vivre. நீ எதன்மே விசுவாசம் வச்சிருக்க அதுதான் வாழ வைக்குது. அந்த கடவுள் தான் உன்னை வாழ வைக்கிறார். Mais au contraire, en quoi tu as foi aujourd'hui? En qui? Et c'est ce Dieu en qui tu as foi qui te fait vivre. பெரிய விசுவாசம் பிழையான கடவுள் மேல் வச்சா அது ஒண்ணுக்கு வேலை செய்யாது. Si tu as énormément de foi en un Dieu qui est faux, alors tu n'auras aucun résultat. ஆனா சின்ன விசுவாசம் கடுமையான விசுவாசமும் நீ அறிந்த தெய்வத்தின் மேல நீ வைக்கிறது சின்ன விசுவாசம், ஆனா வைக்கிற தெய்வம் பெரியவன்னு உனக்கு தெரியும். Et si ta foi est minime comme un grain de sénévé, mais que tu le mets vraiment en l'éternel parce que c'est Dieu qui est réel, qui est vrai, alors tu verras les résultats de ta foi dans ta vie. அதனால தான் வேதம் சொல்லுது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும்.
La foi vient par les questions, et les questions, elles viennent en nous à travers la parole que nous lisons. Voilà ce que dit la Bible. அப்ப நீ ஒரு சூழ்நிலை வந்தோடனே உங்க விசுவாசத்தை நீ பம்ப் பண்றது இல்ல. Et au moment d'une circonstance, d'une situation, c'est pas à toi de puiser dans ta foi. அப்படி விசுவாசம் வராது. La foi ne viendra pas ainsi. இருதயத்தில் நிறைவார் வாய் பேசும். C'est parce que c'est de ton cœur que viennent les paroles de ta bouche. அந்த கிரைஸ்ட் வரமுதல், அந்த பிரச்சனை வரமுதல் உனக்கு இருதயத்திலே தெய்வத்தை குறித்து சரியான ஒரு அறிவு உனக்குள்ள இருக்கிறது. Avant que le problème arrive, avant que tu te poses les questions, il faut d'abord que tu aies la connaissance suffisante concernant ton Dieu. நான் சொன்னேன் விசுவாசம் கேள்வினால வரும், அப்புறம் கேட்கறதுனால வரும். Je vous ai dit que la foi vient des questions, donc des questions, c'est-à-dire que ce que nous posons. என்னத்தை கேட்கறதுனால? Et comment nous pouvons poser ces questions? வேத வசனத்தை கேட்கறதுனால. C'est en entendant, en écoutant la parole de Dieu. ஆகவே முதலாவது இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்பட வேணும்னா, si vous avez besoin que votre foi augmente dans votre vie, இதுக்கு ஷார்ட்கட் இல்ல. il n'y a pas de raccourci. அந்த பிரச்சனை வரும்போது உன்னை பம்ப் பண்ண முடியாது. விசுவாசமா நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி அப்படி வராது விசுவாசம். Au moment du problème, tu ne peux pas puiser au fond de ton cœur en demandant il faut que la foi augmente, j'ai besoin de plus de foi, il faut que j'augmente cela. Non, ça ne viendra pas ainsi. இருதயத்தில் நிறைவார் வாய் பேசும். C'est parce que c'est du fond du cœur que viennent les paroles de ta bouche. அப்ப அந்த இருதயத்திலே தெய்வத்தை குறித்த அறிவு வளர்ந்திருக்கணும். Et donc au fond de ton cœur, il faut que tu aies suffisamment d'intelligence concernant le Dieu que tu vénères. அதனால தான் நான் சொன்னேன், உங்க விசுவாசத்தை விட இந்த ஆப்ஜெக்ட் நீ யார் மேல் விசுவாசம் வைக்கிறதுங்கிறது முக்கியம். Et donc c'est l'objet de ta foi qui est important, c'est-à-dire en qui tu as foi aujourd'hui. இப்ப நான் சொல்றேன். Je vous le dis encore d'une autre manière. ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளுங்க. Admettons qu'il y a un homme. இவன் 2-3 தடவை எனக்கு உண்மையை சொல்லிட்டு உண்மையை சொல்லாம விட்டுட்டான் வைங்க. Et à 2 à 3 reprises, il n'a pas été sincère, n'a pas dit la vérité. இன்னொருத்தர் இருக்கிறா 2-3 தடவை எனக்கு சொல்லி அவன் உண்மையை நடந்துருக்கான். Et il y a une autre personne qui lui parle la vérité. அப்ப ரெண்டு பேர்த்த குறித்து அறிவு எனக்கு இருக்குது. Et donc j'ai la connaissance de ce que disent ces deux hommes. இப்போ நான் யார் மேல விசுவாசம் வைப்பேன்? À votre avis, j'aurais foi en quel homme? அந்த 2-3 தடவை உண்மையா செஞ்சு வரேன். Celui qui a été sincère et qui a parlé vraiment pendant les 2-3 fois. இப்படி வைப்போம். இப்ப ஒரு ஆள் இருக்கான். இவனை குறித்து எனக்கு அறிவே கிடையாது. Admettons qu'il y a une autre personne que je ne connais pas du tout. நான் தயக்கம் விசுவாசம் வைக்கிறேன். Et donc j'aurai un doute, je me poserai des questions, est-ce que j'ai foi en lui ou pas? எப்படிப்பட்டவன் இவன்? Parce que je ne sais pas quel genre de personne c'est. திருப்பி தருவானா? Si je lui donne de l'argent, est-ce qu'il va me le rendre? இந்த ஒரு பயம் இருக்கும். J'aurai quand même une certaine crainte. அதே போலதான். Et donc de la même façon, தேவனை நீ அறியத்தான் உன் விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்படும். de plus en plus tu apprends à connaître l'Éternel et de cette manière-là, de plus en plus ta foi va augmenter. அப்ப தேவன் மேலே நாம விசுவாசம் இல்லாம தேவனை பிரியப்படுத்த முடியாது. Sans la foi, nous ne pouvons pas plaire à Dieu, dit la parole. அப்ப எப்படி அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணப்படலாம்னா நீங்க இந்த வேதத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். Et donc comment est-ce que je peux augmenter cette foi dans ma vie? Il faut que je donne beaucoup d'importance à la parole de Dieu, c'est-à-dire la Bible. அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். Il faut que je donne beaucoup d'importance à la Bible. இப்படி சொல்லவா? வேதத்திலே கட்டளைகளை நீங்க பாடமாக்குறீங்க. Donc par exemple, vous apprenez par cœur les commandements de la Bible. வாக்குத்தத்தங்கள் பாடமாக்குறீங்க. Vous apprenez également les promesses. தேவனுடைய குணாதிசயங்களை நீங்க பாடமாக்குறீங்க. Vous apprenez également les attributs de Dieu. இப்படி பைபிள் ஸ்டடி வாரீங்க. Vous venez à l'étude biblique. கற்றுக்கொள்றீங்க. Vous apprenez. தனிப்பட்ட பைபிள் படிக்கிறீங்க. Vous lisez également la Bible de façon individuelle. கற்றுக்கொள்றீங்க. Vous apprenez également. பல வசனங்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க. Vous essayez d'apprendre énormément de versets dans la Bible. சத்தியங்களை நீங்க பாடமாக்கி வச்சிருக்கீங்க. Donc vous apprenez certaines vérités. வாக்குத்தத்தங்களை பாடமாக்கி வச்சிருக்கீங்க. Également vous apprenez par cœur les promesses. இது எல்லாம் நீங்க வர்த்திக்க பண்ணினால் Et donc quand vous croissez dans toutes ces choses, அப்ப மாத்திரம்தான் உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்படும். c'est seulement à ce moment-là que votre foi peut être augmentée dans votre vie. திரும்ப சொல்றேன், உன்னால ஒரு பிரச்சனை வரும்போது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியாது. Lorsqu'il y a un problème, tu ne peux pas à toi-même augmenter la foi dans ta vie. ஏற்கனவே பைபிளை படிச்சு உன் இருதயத்துக்கு அதை வச்சிரு. Il faut déjà que tu aies lu la Bible et que tu gardes les paroles de la Bible dans ton cœur. கர்த்தர் பல இடங்களில் யாக்கோபோடு எப்படி அவர் இடைப்பட்டார், ஆபிரகாமோடு அவர் எப்படி இடைப்பட்டு உண்மையா இருந்தார், மோசேயோடு எப்படி இடைப்பட்டு உண்மையா இருந்தார், தாவீதோடு எப்படி இடைப்பட்டு உண்மையா இருந்தார், சவுலோடு எப்படி இடைப்பட்டு உண்மையா இருந்தார், எதை செய்தால் அவருக்கு விருப்பம், எதை செய்யாட்டி விருப்பம் இல்லை, இது எல்லாமே கற்றுக்கொண்டு வச்சிருக்கணும். C'est à toi d'apprendre et de t'enrichir en lisant la Bible, quelles étaient les relations entre Abraham et Dieu, ou encore avec Moïse, quelles étaient les relations de Dieu avec Jacob, pour comprendre dans chacune de ces situations
comment ces hommes ont agi et comment Dieu a agi avec eux, afin toi-même de comprendre ce qu'est la foi et de grandir dans la foi pour pouvoir l'utiliser quand tu as une circonstance dans ta vie. நான் சொல்றேன் இந்த சபையில் அநேகருக்கு இது வராதுன்னா அநேகர் பைபிளை படித்தது இல்லை. ஒரு கேரக்டர் எடுத்து அதை ஒரு ஆபிரகாம் ஒரு ஈசாக்கோ இப்படி வாழ்ந்தாங்க, ஆண்டவர் இப்படி இடைப்பட்டாரு, நாம் அதை கற்றுக்கொள்ள இல்லை. Le pasteur dit cela est difficile à beaucoup d'entre nous parce que nous n'avons peut-être pas fait d'études de personnages concernant par exemple la vie d'Abraham ou de Isaac pour connaître quelles étaient les situations dans leur vie, quelles étaient les situations où ils ont gagné dans la foi. C'est à nous de lire et d'apprendre ces choses. இந்த வேதத்திற்கு சத்தியத்தை சரியா கற்றுக்கொள்ளல. Nous n'avons pas suffisamment appris toutes les vérités qui sont inscrites dans la Bible. வாக்குத்தத்தங்களை பாடமாக்கல. Ou alors nous ne faisons pas l'effort d'apprendre les promesses que Dieu nous a données. கட்டளைகளை படிச்சு கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கல. Nous ne lisons pas ou relisons pas les commandements afin de voir si nous suivons ou pas dans notre vie. தலைகளா நின்றாலும் விசுவாசம் வராது. Et même si tu fais énormément de choses, d'actions, d'efforts, alors tu n'auras pas la foi dans ta vie. திரும்ப சொல்றேன், விசுவாசம் நீ பம்ப் பண்ணி கொண்டு வர முடியாது. La foi n'est pas une chose que tu puisses puiser dans ta vie pour pouvoir l'avoir ou l'augmenter. எனக்கு இப்ப வருத்தம் வந்துருச்சு, நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது. Par exemple, je suis malade ou j'ai une maladie, je ne peux pas dire j'ai foi que Dieu me guérisse. C'est pas ainsi que la foi va venir. மற்றது நல்லா கவனிங்க, வேதத்திலே இருக்கிறது தான் நீ விசுவாசிக்கணும், வெளியில விசுவாசிக்க முடியாது. C'est ce qui est écrit dans la Bible, inscrit, ce dont tu peux avoir foi. Tu dois te reposer là-dessus et pas quelque chose qui se trouve à l'extérieur. ஆகவே வேதம் சரியா தெரியணும். Et donc il faut que tu connaisses ce que dit la Bible. எத்தனை பேர் சொல்றாங்க, நான் புது வீட்டுக்கு ஜெபிச்சேன், ஆண்டவர் தரல, நான் இனி ஜெபிக்க மாட்டேன். Parfois certains disent j'ai prié, j'ai demandé à l'Éternel une nouvelle maison, je n'ai pas reçu, donc je ne vais pas continuer à prier. Est-ce que dans la Bible il est question que si tu demandes une nouvelle maison, Dieu va te donner? Il est possible qu'il te le donne. C'est à toi de prier de façon individuelle, de garder cette prière avec Dieu. Si Dieu te l'accorde, alors reçois de sa part. Moi par exemple, dit le pasteur, je lis certains livres concernant la prière. இந்த ஜெபத்தை பயன்படுத்தி அதிகமாய் சுகமா இருக்கலாம், காசு அனைமா வாங்கலாம், நல்ல சொத்தோடு இருக்கலாம்னு சொன்னான்னா நான் அதை படிக்க மாட்டேன். Si quelqu'un dit qu'en faisant toutes ces prières, il a reçu beaucoup de trésors, de richesses, ou qu'il a une meilleure santé, je ne crois pas que c'est à travers la prière, en augmentant sa prière, qu'il a reçu tout cela. Je ne dis pas que si un chrétien a toutes ces choses dans sa vie, cela est mauvais. Mais la Bible ne nous encourage pas à recevoir de telles choses. Aujourd'hui, si on parle de foi, beaucoup d'entre nous pensons aux richesses du monde, tout ce qui appartient, ou même la santé, afin de recevoir quelque chose dans le monde, dans notre chair. Il n'est pas indiqué dans la Bible qu'il te guérira à 100%. Il est possible qu'il te donne la santé. S'il te guérit ainsi, alors tu continues de prier. Mais tu dois prier avec foi. Mais il n'y a aucune garantie qu'il te guérira à 100%. Par exemple, en tant que comportement, j'ai de la colère, dit le pasteur. La foi, elle intervient comment? Elle intervient grâce à la connaissance que nous avons de Dieu. Il faut que tu regardes quels sont les chemins dans lesquels il te dit d'avancer. Par exemple, tu demandes dans ta prière, Seigneur, il faut que je vive sans avoir aucun problème dans ma vie. Est-ce que cette prière va être entendue par le Seigneur? Regarde la vie de Jacob. Regarde comment il a souffert. Regarde la vie de David. Ou encore celle de Job. Ou encore l'apôtre Paul. Si tu lis tous ces livres, tous ces passages de ces hommes de Dieu, tu ne peux pas prier ainsi. L'Éternel ne va pas te donner des choses en dehors de ce qui est écrit dans la Bible. Donc il est important de lire les vérités, ce que dit la Bible. Il est important d'apprendre par cœur les promesses de Dieu. Il est important que tu fasses des études de personnages dans la Bible pour comprendre comment Dieu a guidé ces hommes. Il y a certaines personnes qui par la foi ont gagné et ont eu des victoires sur des royaumes.
விசுவாசத்தினால தன் வாழ்க்கையை இரத்த சாட்சியா ஒப்பு கொடுத்தவங்க இருக்கிறாங்க. D'autres personnes qui ont été des martyrs, mais qui ont gardé la foi au cours de leur vie. அப்ப ஒரு பக்கம் மட்டும் விசுவாசத்தை பார்க்காத. Donc il ne faut pas que tu regardes juste un côté de la foi. ஆனால் இப்போதான் சொல்றேன், எனக்கு கோபம் இருக்குது. Par exemple, je vous donne un exemple, j'ai de la colère. நீ 100% ஜெபிக்கலாம், கர்த்தர் நிச்சயமாக கோபத்துக்கு விடுதலை தருவார். 100% tu peux prier et il est certain que si tu demandes, l'Éternel va te délivrer de cette colère. ஏன்னா பரிசுத்தமா நீ வாழ்றது அப்படி சித்தம். Parce que c'est la volonté du Seigneur qu'un saint vive bien. கண்ணினிச்சையில பெண்களை பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்றியா? Tu dis par exemple que tu ne peux pas être libéré de la convoitise des yeux. நீ ஒழுங்கா வேத வாசிச்சா தெரியும், இல்ல அதுல இருந்து விடுதலை அடைய முடியும். Et si tu regardes bien la Bible et que tu pries correctement, il est certain que tu peux être libéré de ce péché. ஆத்துமாக்களா ஜெபம் பண்றியா? Alors peut-être que tu pries pour les âmes. எல்லாரும் ரட்சிக்கப்படுறது கர்த்தர் சித்தம். Et c'est la volonté du Seigneur que tous soient sauvés. ஆகவே நாங்க பாரம் எடுத்து Alors si tu pries, மினக்கெட்டு que tu as le poids de l'âme, அவனுக்கு ஜெபம் பண்ணி et que tu pries pour cette âme bien, அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு et que tu accomplis toutes choses qu'il faut அப்படி faire pour cette செய்யும்போது âme, கர்த்தர் நிச்சயமாய் ரட்சிப்புக்கு நடத்துவார். il est certain que Dieu guidera ainsi dans ce chemin et qu'il sauvera cette âme perdue. கர்த்தரையும் கர்த்தருடைய வழிகளையும் நீங்க பார்க்கணும். Donc c'est à vous de regarder vers Dieu et quels sont les chemins qui vous ouvrent, dans lesquels il vous demande de vous adresser. வேதத்துக்கு புறம்பா நீ இப்படி சொல்லுவாங்க, இதை சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க, நாமிலே மரணமும் ஜீவனும் இருக்குன்னு. Vous savez, vous connaissez ce verset que dans notre langue, il y a la vie et la mort. அது உண்மையானா நான் சொல்வேன் போய். Et si vous me demandez est-ce que cette parole est vraie, je vous dirai que non. இந்த நாவிலும் மரணமும் இல்லை, ஜீவனும் கிடையாது. Dans ta langue, il n'y a ni la vie ni la mort. இந்த வார்த்தையில மரணமும் ஜீவனும் இருக்குது. Mais dans la Sainte Bible, dans des paroles qui sont inscrites, il y a la vie et la mort. நீ என்ன சொல்றதுங்கிறது அல்ல, இந்த வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதை உன் நாவினாலே சொன்னால் ஜீவன் உண்டாகும். Ce n'est pas la puissance qui vient à travers ta langue dans les paroles que toi tu dis, mais ce sont les paroles que tu emploies, que tu prends de la Bible. Ces paroles-là ont la vie et la mort. அதை சொல்லாம வேற யார் சொன்னா உனக்கு ஜீவன் உண்டாகாது. Et si tu ne parles pas des paroles qui sont dans cette Bible et que tu dis autre chose, ce n'est pas la vie, c'est la mort. எங்களால சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். J'ai entendu certains parler ainsi. அப்படி சொல்லிடுறாங்க, அப்படி நடந்துரும். Ils disent ne parlez pas ainsi, sinon ces choses vont s'accomplir. நடக்காது. Non, ça ne s'accomplira pas. இந்த வார்த்தை நீ சொன்னா தான் நடக்கும். C'est si tu parles de paroles qui sont inscrites dans la Bible, alors ces choses vont se produire. இதுக்கு தான் இந்த வேதம் இந்த அளவுக்கு வார்த்தையை நீங்க திரும்ப திரும்ப படிங்க, ஞாபகப்படுத்துங்க, தியானம் பண்ணுங்கன்னு வலியுறுத்தி கொண்டே இருக்குது. C'est pourquoi il est important de lire la Bible, de méditer les paroles, de se rappeler de ces paroles, afin nous-mêmes d'agir dans notre quotidien. அப்ப நல்லா அடி முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. Donc c'est à vous aujourd'hui de prendre une bonne décision. அந்த அவசியம் வரும்போது உன்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியாது. Lorsque tu en as le besoin, lorsque dans le problème, c'est pas à ce moment-là que tu peux augmenter ta foi. ஏற்கனவே நீ இந்த புத்தகத்தை வாசிச்சு வாக்குத்தத்தங்கள், அந்த கற்பனைகள், அந்த சத்தியங்கள், அந்த கேரக்டர்ஸ் நீ படிச்சு வச்சிருந்து அதுல நீ தேறினவனா இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா விசுவாசம் வரும். Il faut au préalable, il faut déjà par anticipation que tu lises la Bible, que tu connaisses les vérités, que tu apprennes ses promesses et que tu connaisses également ses commandements, connaître les études de caractère, afin que la foi puisse être active au moment où tu en as besoin. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே பிசாசோட பிரச்சனை ஆண்டவருக்கு சோதனை வரும்போது Au cours de la vie de Jésus-Christ, on voit qu'il y avait une situation, il était mis à l'épreuve contre le diable. நானும் நீ என்ன செஞ்சிருப்போம்? Qu'est-ce que nous aurons fait, toi? சத்துருவே உன்னை இயேசுவின் நாமத்தில் கடித்து போட்ட பாதலியா இயேசுவின் நாமத்தில். Nous aurons dit, diable, écarte-toi de moi, tu n'as pas de pouvoir sur moi, au nom de Jésus-Christ. நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லல. Et regardez bien cette situation. Jésus n'a pas parlé ainsi. வேண்டாம், இது எழுதி இருக்குது அவ்வளவுதான், எழுதி இருக்குது அவ்வளவுதான். Il a eu la victoire. Il a dit, rappelez les paroles qui sont écrites dans la Bible pour lui répondre. வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிரான ஆயுதத்துல பலது இருக்கு. அது ஒன்று ஆவியின் பட்டயம் அல்ல, ஆவியின் பட்ட பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்துல உனக்கு கொடுக்கிற வசனம் அது பிசாசை வெட்டும். L'épée spirituelle, c'est-à-dire la parole de l'Éternel. Cette parole que tu emploies à ce moment-là te donnera la victoire dans cette épreuve que tu vis avec le diable. நாங்க அநேக நேரத்துல எதை செய்யறோம் அது செய்யறதில்லை, செய்ய தேவையில்லாத செய்யறோம். La plupart du temps, nous devons bien agir, mais nous faisons le contraire, nous agissons mal. வேத வசனத்தை நிறைஞ்சிருக்கு. C'est pourquoi il est important d'être rempli par la parole de l'Éternel. கொலோசியர் 3:14 சொல்லுது, வேத வசனத்தினால் நிறைந்திருங்கள். Dans Colossiens 3:14, il est dit, soyez remplis par la parole de Dieu. வேதம் முழு சொல்றாங்க, இரவு பகலும் வேதத்தை தியானம் பண்ணு. Dans la Bible, on voit qu'il est écrit également, médite la parole de l'Éternel nuit et jour. அதை மெடிடேட் பண்ணு. Il est important de méditer sa parole.
அது உங்க உதட்டில் இருக்கட்டும். Il faut que ces paroles soient dans ta bouche. அது உங்க இதயத்தை நிரப்பி இருக்கட்டும். Il faut qu'elles soient remplies dans ton cœur. உன்னை வெட்டினா பைபிள் இருக்க வரது வெளியில. Même si on te tranche, il faut qu'il y ait le sang de la Bible. Il faut qu'il y ait les paroles de Dieu qui puissent en sortir. அப்ப மட்டும்தான் உங்க விசுவாசம் வர்த்திக்கப்படும். Et à ce moment-là seulement, tu peux puiser dans ta foi parce qu'elle est construite, parce qu'elle est augmentée. ஓகே, சொல்றேன். நாங்க நல்லா கவனிங்க. நாங்க எங்களுடைய விசுவாசம் அல்ல முக்கியம். யாருமே வைக்கிற விசுவாசம் தான் முக்கியம். Ce n'est pas la foi que tu as qui est importante, c'est l'objet de ta foi. En qui tu as foi aujourd'hui? நம்மள அநேகர் இயேசுவை தெய்வத்தை விசுவாசிக்கல. எங்களுடைய விசுவாசத்தை நம்பி வாழ்றோம். Aujourd'hui, beaucoup d'entre nous, nous n'avons pas foi en Dieu, nous avons confiance et avons la foi en la foi que nous appelons être la foi dans notre cœur. ஏதா சொன்னா கடவுள் செய்வான்னு சொல்லல. நான் விசுவாசிக்கிறேன் அது நடக்கும் brother. Quand on a besoin de quelque chose, on ne dit pas Dieu le fera, on dit j'ai foi en cela et donc cela va se faire, va s'accomplir. நீ விசுவாசிக்கிற ஆனா கடவுள் செய்வான்னு விசுவாசிக்கிற நீ உன் விசுவாசத்தை நம்புறியா? Tu dis j'ai foi, mais ta foi en la foi que tu as en toi, ou bien tu as foi en Dieu et que c'est lui qui va faire ces choses. முதல்ல அதுல கவனமா இருப்போம். Donc c'est là la première chose dont nous devons nous préoccuper. நான் சொல்றேன் வாய் நீ வார்த்தையை சொல்லி உருவாக்க முடியாது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஆவியானவர் உனக்கு சொன்னால் அப்பொழுது விசுவாசம் வரும். Ce ne sont pas par tes propres paroles, par des paroles vaines que tu vas avoir la foi ou que tu vas gagner dans la foi. C'est en répétant les paroles qui sont écrites dans la Bible que tu vas augmenter et réussir dans ta vie victorieuse dans la foi. இன்னைக்கு நான் வார்த்தையை சொன்னேன். Je vous ai dit dans la parole, வார்த்தை நல்லா வாசிங்க. il est important de lire la Bible. சத்தியத்தை கிரகிக்க பாருங்க. Et qu'il faut connaître les vérités. சத்தியத்தை வாசிங்க. Il faut lire la vérité. கட்டளைகளை வாசிங்க. Il faut lire les commandements. அதை உள்ளத்துல வச்சிடுங்க. Les garder dans notre cœur. வாக்குத்தத்தங்களை வாசிங்க. Lire également les promesses. அதை உள்ளத்துல வச்சிடுங்க. Les garder dans notre cœur. தெய்வத்தை குறிச்ச குணாதிசயங்களை உள்ளத்துல வச்சிடுங்க. Connaître également les attributs de notre Seigneur. கடவுள் எப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படி எல்லாரோட இடைப்பட்டார். வாழ்க்கையை நீங்க வாசிச்சு நன்மை எது தீமை எது எப்படி நல்லது செஞ்சார் எப்ப தீமை செஞ்சார் கடைசி முடிவு என்னங்கிறத வாசிச்சு பாருங்க. C'est à nous de faire les études de caractère concernant Abraham, Isaac, Jacob et tous les autres personnages pour savoir quels étaient les bienfaits dans leur vie, qu'est-ce qu'ils ont fait de mal, quelle était la communication avec Dieu, comment Dieu les a dirigés. இப்படி மட்டும் தான் ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியும். Et c'est le seul moyen dans notre vie d'augmenter notre foi. நான் இதை கற்றுக்கொண்ட போது ஏன் எங்களுக்கு இதை நான் சொல்லி தரல. Et quand moi j'avais besoin d'apprendre, je n'ai pas eu forcément cet enseignement du premier coup. எங்க சொல்ற விசுவாசி விசுவாசி விசுவாசி. On m'a juste dit il faut que tu aies la foi, augmente ta foi, il faut que tu aies la foi pour ces choses. வேதத்தின்படி அப்படி விசுவாசிக்க முடியாது. Mais je ne peux pas avoir foi juste en répétant que je dois avoir la foi ou demander la foi simplement par ma bouche. இதயத்தில் இருக்கிறதா வாயில வரும். C'est parce que c'est ce qui est dans mon cœur qui va venir dans ma bouche. ஒரு பிரச்சனை வரும் பொழுது Lorsque j'ai un problème, உன் இதயத்தில் இருக்கிறதா வாயில வரும். c'est ce qu'il y a dans ton cœur qui va venir dans les paroles par ta bouche. ஏற்கனவே வார்த்தைகள் இருந்தா Et si tu as déjà les paroles du Seigneur, விசுவாசமான வார்த்தை தான் வரும். et donc ce sont les paroles pleines de foi que tu vas prononcer. அப்படி இல்லனா வராது. Sinon elles ne viendront pas. உடனடியாக விசுவாசத்தை பம்ப் பண்ண முடியாது. Je ne peux pas puiser la foi au sein de mon cœur. அவன் ரொம்ப கவனமானவர். Et donc nous devons être vigilants là-dessus. ஆகவே நல்ல வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். Nous devons donner beaucoup de temps pour lire la Bible. முடிக்க போறேன். Nous allons terminer. சத்தியத்தை நல்லா வாசிங்க. Donc il est important de lire la vérité. நான் சொல்ற சத்தியம் இருந்த பைபிளை வாசிங்க. Donc il faut lire la Bible pour cela. தெய்வத்தை குறிச்ச குணாதிசயங்களை வாசிங்க. Connaître quels sont les attributs de notre Seigneur. தேவன் மனுஷனோடு எப்படி இடைப்பட்டான்னு வாசிங்க. Comment Dieu est intervenu dans la vie des hommes. கட்டளைகளை பாடமாக்கி வைங்க. Il faut également apprendre les commandements. வாக்குத்தத்தங்களை பாடமாக்கி வைங்க. Apprendre par cœur les promesses qui nous ont été faites. பிரச்சனை வரும்போது அந்த வாக்குத்தத்தம் பாஞ்சி வரும். Et lorsque nous avons des problèmes, alors nous pouvons prononcer ces promesses. அந்த பிரச்சனை வரும்போது கடவுளுடைய ஒரு குணாதிசயம் பாஞ்சி வரும். Et donc lorsque vous prononcez ces paroles, vous allez voir qu'un attribut du Seigneur va agir dans ce problème. அது ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில. Ou admettons que nous rencontrons un problème dans notre vie. ஒரு யாக்கோபுடைய அல்லது யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடக்கும் வரும். Alors vous allez vous rappeler d'un événement dans la vie de Jacob ou de quelqu'un d'autre, de Isaac par exemple. அப்போ தெரியும் யாக்கோபு இப்படி போயிருக்கிறாரு, ஜோசப் இப்படி போயிருக்கிறாரு, நான் இப்படி தான் போறேன், ஆனா முடிவில பொன்னாகலன்னு. Et donc vous allez voir Jacob a agi ainsi, ou alors Joseph a agi ainsi. Moi j'agirai également comme ça, et je sais que la fin sera une fin pleine de réussite. கர்த்தரும் கர்த்தருடைய வழிகளை நாங்க ஆராய்ச்சி பைபிளை படிக்கணும். Nous devons sonder et voir quels sont les chemins de Dieu, connaître ces chemins pour nous-mêmes marcher dans le bon chemin. ஆகவே பிரச்சனை வந்தாலும் வேதனை வந்தாலும் அந்த வழிகளை நாங்க அறிந்திருந்தால் அந்த பைபிள் ஒரு கேரக்டர் அல்லது ஏதோ ஒன்று எங்களை ஆற்றி தேற்றி எங்களை பலப்படுத்தும். Même si nous rencontrons des épreuves, nous rencontrons des problèmes, en lisant et comprenant les études de caractère, cela va nous soutenir pour avancer parmi nos problèmes. Nous allons prier.